بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ருகளும் என்ற தலைப்பாகும். இந்த தலைப்பு தரப்பட்டதற்குரிய காரணம், சமீபத்திலே மேலப்பாளையத்தில் உள்ள பள்ளிவாசல்களிலே எங்கும் இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு மௌலுதை, ஒரு பாட்டு கச்சேரியை, ஒரு பஜனை பாடலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் இது போன்று பாட்டு கச்சேரிகள் நடத்தலாமா, பஜனை பாடல்கள் பாடலாமா, இது மார்க்கத்தில் உள்ளதா என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்வதற்கும், அதே சந்தர்ப்பத்தில் மௌலிது மாதங்களிலே பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே இது போன்று மௌலிதுகளை வணக்கமாக கருதி ஓதிக்கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா என்பதையெல்லாம் சற்று குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே உரசி பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இது தேர்தல் காலம். எல்லோருமே இப்பொழுது தேர்தல் களத்தில் இறங்கி நிற்கின்றார்கள். தாய்மார்களுக்கும் தெரியும், இதற்கு முந்தி தேர்தல் நமது நாட்டிலே நடந்தது. அப்படி தேர்தல் நடக்கும் பொழுது எம்ஜிஆர் வருகிறார், இதோ மக்கள் திலகம் வருகிறார், இதோ உங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் வருகிறார் என்று அறிவிப்பு கொடுப்பாங்க. தாய்மார்களும், ஏதாவது ஆண்களை விட தாய்மார்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்து நிற்பாங்க. அவருடைய அந்த லிக்கா கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அந்த தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்ல. அதனால தாய்மார்கள் அந்த எம்ஜிஆருடைய வருகையை எதிர்பார்த்து நானும் இப்படி காத்திருந்திருக்கேன். படத்துல பார்த்திருக்கணும், அவரை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு விருதுநகர்ல ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தாரு. ஒரு திடலுக்கு 4 மணிக்கு வந்தார். பக்கத்திலிருந்து அவர் அப்படியே பார்க்கும்போது, ஆஹா என்ன ஆனந்தங்கிறீங்க, என்ன பரவசம். நம்ம இது அதாவது ஆண்களுக்கே இப்படி என்றால் பெண்கள் எப்படி? எம்ஜிஆர் என்ன நிறமா இருக்காருப்பான், அவர் தங்க பஸ்மம் ஆடுறப்பான் என்று பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் அந்த அரசியல் தலைவர்களை வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருப்பார்கள், தூங்காம. நமது ஊர்ல நடந்திருக்குது, எல்லா ஊர்லயும் நடந்திருக்குது. 4 மணி வரைக்கும் அந்த அரசியல் தலைவர்கள், இது போன்று மற்ற கட்சிகள் இந்த தலைவர்கள் வருவாங்க. இந்த நேரத்தில் சில திரைப்படங்கள் நடிகர்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டமா இருப்பார்கள். திடீர்னு நம்ம ஊர்ல சத்தம் போடுவாங்க, வீசுபள்ளி கிட்ட சிவாஜி கணேசன் வந்துட்டாங்க, ஒரு கூட்டம் இங்கிருந்து ஓடும். இங்கிருந்து வந்து வாவர்பள்ளி கிட்ட குஷ்பு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கம் திடீர் இந்த பக்கம் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரே சமயத்துல 2 நடிகர், ஏன்பா ஒரே சமயத்துல 2 நடிகர்லாம் ஊர்ல கூப்பிட்டு வரீங்க? ஒரு நடிகரை பார்த்துட்டா இன்னொரு நடிகரை பார்க்க முடியல. இப்படி இந்த நடிகர்களை பார்க்கிறது, அதுவும் அவர்கள் ஏதாவது ஷெடியூல் படி அந்த நேரத்தில் அவங்க வந்து சேர முடியாது. பல இடங்கள்ல பேசி எம்ஜிஆர் வந்து அவரை பார்த்த பிறகுதான் போய் தூங்குவாங்க. இப்ப இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்கலாம், எல்லா இடத்திலையும் வாக்களிப்பீர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு, வாக்களிப்பீர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு. எல்லா இடங்கள்லையும் சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், தட்டி போர்டுகள், எந்த ஒரு வீட்டையும் விட மாட்டான், ஒரு கக்கூசையும் விட்டு வைக்க மாட்டான், எல்லாத்திலையும் எழுதி வச்சிருப்பான். எங்க போனாலும் உங்கள் சின்னம் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை, எம்ஜிஆரின் சின்னம் இரட்டை இலை, ஜெயலலிதாவின் சின்னம் இரட்டை இலை.
இப்படியே போட்டு போட்டு மக்கள் அந்த தேர்தல் என்று வந்தால பெரிய பரபரப்பு இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீர்களா, ஏதாவது ஒரு பரபரப்பு இருக்குதா? சேஷன் வந்தாரு, ஒரு அடி அடிச்சார். என்ன, 10 மணிக்கு மேல எவனும் கூட்டம் போடக்கூடாது. 10 மணிக்கு மேல எவனும் கூட்டம் போடக்கூடாது. அதுல நம்மளும் சேர்த்து வந்துட்டோம். இது மார்க்க பிரச்சாரம். ஆனா காவல்துறை சொல்லுது, அவங்களுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம். இது மத பிரச்சாரம் தானே. நாம யாருக்காவது இப்ப மசூத் அலிம் சாவுக்கு ஓட்டளியுங்கள், அவர் நல்ல மாபெரும் ஒரு ஹாஃபில் என்று நம்ம சொல்றோமா? அப்படி சொன்னா அது எலெக்ஷன். நம்ம எலெக்ஷன் கிடையாது. நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? மார்க்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல இவருக்கு வாக்களியுங்கள், இவரை தோற்கடியுங்கள், இவரை வெற்றி பெற செய்யுங்கள், இப்படி நாம சொல்லவே இல்லை. இருந்தாலும் காவல்துறை 10 மணிக்கு முடிங்க என்று சொல்கின்றது. காவல்துறைக்கு நாம ஒத்துழைக்கிறோம். இப்போது இங்கு உள்ளவர்கள் யாராவது, நமது ஊரில் உள்ள யாராவது அரசியல் தலைவர்களோ அல்லது ஆண்களோ பெண்களோ, நேரு காலத்துல இருந்து இரவு முழுவதும் கூட்டம் நடந்திருக்கு. இது என்ன புதுசா இந்த சேஷன் இப்படி புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு? இந்திரா காந்தி காலத்திலிருந்து இருக்குது. எப்படி இந்த சட்டத்தை இந்திரா காந்தி அம்மையார் நாங்க வரும்போது எவ்வளவு நேரம் நின்று நாங்க பார்த்து இருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்குது, அண்ணாவுடைய காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஜின்னா திடல்ல ஒரு தடவை அண்ணா வந்தார். அவர் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி பார்க்க போன, பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் ஜின்னா திடல்ல. அந்த ஓரத்தில் நின்று கொண்டு ஒரு ஜன்னல்ல ஏறி அப்போது நின்று பார்த்தோம். 69. அவ இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவ்வளவு காலதாமதமாக மக்கள் அப்படியே விடிய 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 பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்தார்களே, பேசினாங்களே. இப்போது யாராவது கேட்டாங்களா, இது என்ன புதுசா இருக்குது, இது என்ன அராஜகமா இருக்குது, இவ்வளவு காலம் எங்களுடைய மூதாதையர்கள் இப்படி செய்திருக்கிறார்களே. இந்திரா காந்தி காலத்திலிருந்து இருக்குது, ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து இருக்கிறது, நேரு மாமாவுடைய காலத்திலிருந்து இருக்கிறது, லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலிருந்து இருக்கிறது, சர்தார் வல்லபாய் பட்டேல் காலத்தில் இருந்து இருக்கிறது. யாராவது கேட்கிறாங்களா? இல்ல. ஒட்டச்சார் சேஷன் இந்த வகையில் அவரை பாராட்டணும். அவர் அந்த வகையில் ஒரு நஜாத்காரன். யாரு? TN சேஷன் போட்டார அந்த சட்டம் தான் இன்றைக்கு இந்த வருஷம் என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு பேனர் வைக்க கூடாதுன்னு தான், ஒரு பேனர் வைக்க கூடாதுன்னு தான் என்ன சட்டம். அப்ப இத பூரா எது சொல்கின்றது? இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது. அதை அமுல்படுத்தினாரு. அமுல்படுத்திய உடனே யாரும் எதிர்த்து பேச முடியல. 10:15 மணி வரைக்கும் கருணாநிதி எனது உடன்பிறப்பு அப்படின்னு சொன்னார், நீங்க உளுந்தம் பருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரிதான், முடிஞ்சு போச்சு, எழுதிருவான். அதே போல ஜெயலலிதா அவர்கள் ரத்தத்தின் ரத்தமே சுத்தத்தின் சுத்தமே அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் எழுதி வச்சிருவான். பாக்குறோமா? என்ன சட்டம் சொல்லுகிறது. இதே போன்றுதான் நாங்களும் சொல்கின்றோம். இதுவரைக்கும் இப்படி எங்காவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மௌலிது ஓதப்பட்டதா, மௌலிது என்று இருந்ததா? கிடையாது. எடுத்துட்டு வா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நீ எடுத்துட்டு வா. குர்ஆன்ல சொல்லு, ஹதீஸ்ல சொல்லு. எங்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இப்படி பள்ளிவாசல்கள்ல மௌலிது ஓதுனாங்களா? ஏற்கனவே சகோதரர் சொன்னார், ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவிதை பாடினார்கள் என்று. அரசியல் விஷயம். இன்றைக்கும் நமக்கு அத்வானி நமக்கு தொந்தரவு கொடுக்கின்றார் என்றால், அத்வானியை நீ ஒழிக, உனது சந்ததி அழிக அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்வோம்? பள்ளிவாசல்ல கவிதை படிப்போம். இதுல என்ன இருக்குது? அப்படி படிச்சுட்டு போ. இப்படித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல போர்க்காலம் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்களை விமர்சிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி விமர்சித்தார் ஹஸான் இப்னு சாபித். அதுல ஹஸான் இப்னு சாபித் கேட்கவும் செய்கின்றார்கள். ஹஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ் சொல்லவும் செய்றாங்க, எப்பா நீ எதிர்த்து திட்டும் போது நீ குறைஷி குலத்தை திட்டுவ, அந்த குறைஷி சார்ந்தவன் தான் நான், குறைஷி குலகம் அழிந்து போகட்டும் என்று நீ சொல்றேன்னு வை, அதுல உள்ள ஆளுதானப்பா நான் அப்படின்னு சொல்லும் போது ஹஸான் ரொம்ப டாக்டிக்கா, ரொம்ப ஹிக்மத்தாக, விவேகமாக பதில் சொல்றாங்க. எப்படி மாவுல இருந்து முடிய உருவ முடியுமோ அத மாதிரி நான் உருவிடுவேன். அதுல உங்களை திட்டுற மாதிரி அந்த குலத்தை அபூஜைகளை குறைஷி குலம், உத்பா குறைஷி குலம், ஷைபா குறைஷி குலம், அவங்களை திட்டும் போது உங்களை அதுல இருந்து அப்படி அந்த குடும்பத்தை திட்டும் போது உங்களை அதை டச் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிடுவேன். கவிதை புலமை, கவிதனுடைய திறமை, புலவர், கவிஞர், அவர் பாடல் ஆசிரியர், இந்த திறமையெல்லாம் அவருக்கு இருக்கிறதே அப்படி செய்தார். அதுதானே? அத மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்படி ஞானம் இருந்தால் நீங்க படிங்க.
உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கும்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து லெப்பைகள் உட்கார்ந்து இருக்கிறானோ, லெப்பைகள் உட்கார்ந்து இருக்கிறானோ, குப்பைகளை தூக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறானோ. என்னப்பா இது? இது எங்க இருக்குது? இப்படி ஒரு வணக்கம் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது மாதிரியான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களா? அந்த பள்ளிவாசல் என்பது எதற்கு? அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி. அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் எல்லாமே அல்லாஹ்விற்கு சொந்தம். ஃபலா ததுவு மஅல்லாஹி அஹதா, அங்க அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க வேற யாரையும் கூப்பிடாதீங்க. இவன் உட்கார்ந்துட்டு அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு யாமந்த மாதா வஜித்தரம், பிடிவாதம் கொண்டவனே, பாவம் செய்தவனே, துபு வாத்தரிஃப் வர்ஜுல் கரம், நீ பாவ மன்னிப்பு தேடி உன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி நீ நன்மையை நீ ஆதரவு வை என்று படிக்கிறிய. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? இன்னீலா அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் 70 மர்ர. ஒரு ரிவாயத்துல நான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் 70 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இன்னொரு அறிவிப்பும் வருகின்றது. இப்படி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடியவர்களிடத்திலேயே போய் நீங்க பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக வேண்டி வந்தாங்க? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதற்காக வந்த அந்த தலைவரையே அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்கள் என்றால், அவங்களை கூப்பிட்டு நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள் என்றால், அவங்கள்ட்ட நீங்க உதவி கேட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டார்களா? அவர்களால எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற முடிந்ததா? ஒரு உஹதுல தோல்வி அவர்கள் அடைய முடிந்ததா? தோல்வியை சந்தித்தார்களா, அதை வெற்றியாக மாற்ற முடிந்ததா? எத்தனை இடங்களில் உஹதுல அவர்களுக்கு பல்லு உடைக்கப்பட்டது, மண்டையெல்லாம் உடைந்து ரத்தம் வழிந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாயை கரித்து அதனுடைய அந்த அப்போது உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட், அதான் முதல் உதவி, அதுதான் மருத்துவ அடிப்படையில பாயை கரிச்சு அந்த கரிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலையில ஒட்டினார்களே, அப்பினார்களே. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் நினைத்து அந்த மக்களை தடுக்க முடிஞ்சா? யார்கிட்ட போய் நீங்க உதவி தேடுறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தானே உதவி தேட வேண்டும். இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளிவாசல் எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும். இதுல அதிகபட்சமாக எதையும் கொண்டு நுழைக்காதீர்கள். மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. குர்ஆனோடும் ஹதீஸோடும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்த்து இது இருந்ததா என்று இருந்தால் நாங்க ஓதுறோம். நாங்க அந்த மௌலித ஓதுவதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லையே, நாங்கெல்லாம் மதரசாவுல மௌலிது ஓதிருக்கோம். எவ்வளவு காலம் மௌலிது ஓதிருக்கோம்? சுபஹான மௌலிது எனக்கு மனப்பாடம், புருதா இப்ப மறந்து போச்சு, புருதா எனக்கு மனப்பாடம், முஹிதீன் மௌலிதுல ஓரளவுக்கு கொஞ்சம் மனப்பாடம், யா குத்பா மனப்பாடம், யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி குதுபியதி அப்படின்னு சொல்றீங்களே அது மனப்பாடம். எந்த அளவிற்கு? யாமந்த பஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்பாஹி ஃபரவல் ஜெய்ஷ பில் மததி அப்படின்னு ஒரு இது வரும். அந்த வீசி பள்ளியில நாங்க ஓதிக்கிட்டு இருக்கும்போது யாமந்த பச்சை வேட்டி ஒரு வாளி காப்பி தந்தால் தான் ஓதுவேன் இப்படி படிப்போம். யாமந்த பச்சை வேட்டின்னு ஒரு முதலாளி இருந்தார். அதனுடைய பேரன் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை கெடுத்துட்டு கிடக்கிறான். யாமந்த பச்சை வேட்டி ஒரு வாளி காப்பி தண்ணி தந்தா தான் ஓதுவேன். அதை கேட்ட அதை ஓதிய மலையாளத்துக்கார எங்களிடம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த மூலத்துல இப்படி ஓதுறது. அப்ப இப்படி இந்த கவிதைகள் எல்லாம் இது ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு கவிதையா? கேலி பொருள் எந்த அளவு இருக்கின்றால் மௌலிது சபையில போய் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருப்போம். நம்ம ஊர் மாதிரிலாம் அங்க நாணக்கத்தா பிஸ்கட் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல நேச்ச கொடுக்கிறது அங்க வச்சான் பாருங்க, அப்படியே அடிக்க வச்சிருப்போம். அதாவது கரும்பு ஒரு தட்டத்துல அப்படியே வெட்டி வெட்டி அழகா வச்சிருப்போம். கரும்பு அதை நீ விரும்பு மௌலிது ஓதும்போது அப்படின்னு ஒரு தட்டு. அதற்கடுத்து அவளு பொட்டுக்கடலை சர்க்கரை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் சர்க்கரையா மௌலிது ஓத மாட்டோம், நம்ம சர்க்கரை அங்க வச்சிருப்பான். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே ஒரு தட்டுல ஆரஞ்சு பழம், ஒரு தட்டுல ஆப்பிள் பழம் அப்படியே வெட்டி அழகா வச்சிருப்பான். ஆப்பிள் பழம் இன்னைக்கு கிலோ என்ன விலை குறைச்சதாமா 120 ரூபா அப்படிங்கிறான். தெருவில் வர ஆப்பிள் கடைக்காரன் விலை குறைச்சதான் எவ்வளவா? கிலோ 120 ரூபாயா? அப்ப இந்த ஆப்பிள் அப்படியே அடிக்க வச்சிருப்பான்.
இது அல்லாம வீட்டுல வந்து அங்க வந்து கறி சமைச்சுக்கிட்டு இருப்பானுவா. நம்ம ஊர்ல உள்ள அந்த கறி மாதிரி பரிதாபத்துக்குரிய 3 துண்டு வச்சிருப்பாங்களா, அதுல 2 துண்டு எலும்பாயிடும். மெஜாரிட்டி எலும்பு, 1 துண்டு கறி. பெரிய அளவுல சோதனை ஆகி போயிடும். அப்ப இந்த கொஞ்ச நேரத்துல கறி எல்லாம் போயிடும். அப்படி எல்லாம் கிடையாது. அங்க வச்ச பக்கம் தனியா ஒரு கோப்பையில கொண்டு தருவாங்க இறைச்சி, அப்படியே அது இருக்கும். அதற்கு அடுத்து அந்த சாப்பாட்டுக்குன்னு சொல்லி சேமியா பாயாசம் வேற தருவான். ஆயாசத்தோடு மூழ்குவதற்கு பாயாசம் வச்சிருக்கிறானா மூழுது. எப்படி நீங்க அந்த சபையில உட்காந்து ஏன், அதாவது வெடி முழுதும் ஓதுவான். காலையில வரைக்கும் அப்படி நீட்டி முளைக்கினார்கள் என்றால் அந்த பாட்டு அப்படியே ஜெகஜோதியா ஒவ்வொரு அப்துரமா தான் அந்த பாட்டெல்லாம் படிக்க முடியும். ஒவ்வொரு பாட்டும் எடுத்து மெட்டு எடுத்து அப்படியே களை கட்டி விடும். அவன் இந்த அளவிற்கு அந்த சாப்பாடு வச்சு அந்த மூழுது வச்சு ஓதிக்கிட்டு இருக்கு. போம மதரசா பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா, இவனுக்கு ஏற்கனவே மொட்டை அடிச்சிருக்கும். மதரசாவில் முட்டை அடிச்சும் சைட் அடிப்பான் பாருங்க. முட்டை அடிச்சு என்ன செய்வான், சைட் அடிப்பான். அது தஞ்சாவூர்ல அந்த பெண்கள் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் லட்சணமா இருப்பான். என்ன செய்யறதுன்னா அந்த இங்க இருந்து பாத்துக்கிட்டு அந்த பிகரை பாடுறான். ஓடிட்டு இருக்கு மௌலா யஸல்லி வஸல்லிம் தாயிமன் அந்த அழகா இருக்கா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இப்படி என்ன மூழுதுரா இது யாம் இந்த ஆலிம்சாக்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதியில உள்ள ஆட்கள் தான். நாங்க அந்த ஆலிம்சான்னு ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதியில உள்ள ஆட்கள் தான் நாங்கெல்லாம். இப்படி ஓதி அந்த வீட்டுல உட்கார்ந்து சைட் அடிச்சமா இல்லையா என்று ஒவ்வொரு ஆலிம்சாவும் நினைச்சு பார்த்தா தெரியும். மூழுது ஓத போனா அங்கு உட்கார்ந்து கொண்டு இப்படி சைட் அடிக்கிறது, அங்க உள்ள அந்த பெண்கள்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. விடல பிள்ளைகள் வரும், விடல பிள்ளைகள்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அவ்வளவு வேலையும் பண்ணுவாங்க. இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இதுக்கு பேர் வணக்கமா? என்னடா வணக்கம் இது? இது மார்க்கத்தில் இருக்குதா? இது இவ்வளவு மோசமான ஆபாசமான செயல்களை, அதாவது யாரும் எந்த ஒரு வீட்டிற்கும் போறதுக்கு முடியாது. ஆனா இந்த மூழுது கிதாப் ஓதுறான இந்த ஆலிம்சா ஒரு வீட்டுல மட்டும் தனியா போய் உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன சொன்னா ஓதிக்கிட்டு இருப்பான். யா நபி சலாம் அலைக்கும், ரொம்ப அழகா இருக்கல, யா ரசூல் சலாம் அலைக்கும், இப்படி உட்கார்ந்து அவன் என்ன மூழுதா ஓதுறான். அவன் வந்து பக்கத்துல வந்து நின்று நிற்பாங்க. இந்த மாதிரியான அநியாயம் அக்கிரமம் எல்லாம் அரங்கேறுவதற்கு இந்த மூழுதுகள் காரணமாக இருக்கிறது. இப்போது சொல்லுங்க, இது ஒரு இபாதத்தா? இப்படி ஓதிய ஆட்கள் தான் இன்றைக்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டு நமக்கு கொடுத்தான். குர்ஆன்லயும் ஹதீஸையும் இருக்குதா என்று சில அறிஞர்கள் கேள்வி எழுப்பினாங்க. பார்க்கிறோம் இல்லை. இருந்தால் நாமும் அதை ஓதுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கேயும் இது போன்ற ஒரு ஆதாரமே கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது. இப்படி இது ஒரு வணக்கம் என்று இருந்தால் அது பள்ளிவாசல்ல எங்கேயுமே செய்யலாம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கபரை போய் ஜியாரத் செய்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, வதித்து அண்ணா கதில் அக்கீனா இஹ்வானனா, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்றாங்க. இது முஸ்லிம்ல வருது. உடனே நபி தோழர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, அவலஸ்னா இஹ்வானக், நாங்க உங்க சகோதரர்கள் கிடையாதா? கேட்ட உடனே பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்க வந்து என்னுடைய தோழர்கள். அவங்களுடைய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க எப்படி அவங்களை வந்து மறுமையில பார்ப்பீங்க, எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து இதுவரைக்கும் கியாமத்தினால் உலகத்தில் ஏற்படுகின்ற வரை அத்தனை மக்கள் வந்து நிற்பாங்களே, உங்களுடைய சமுதாயத்தை மட்டும் நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று கேட்கும் போது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நல்ல குதிரைகளாக கருத்த குதிரைகள் எல்லாம் அப்படி நிற்கும் பொழுது முகத்தில் வெண்மை படர்ந்த குதிரை வந்து நிற்கின்றது. வெள்ள வெள்ளன்னு இருக்கும்போது அதை அடையாளம் காண முடியும் இல்ல? அது போன்று என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். எப்படி அடையாளம் காண்றது? நாம ஒது செய்யறோம் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒது செய்து முகத்தை கழுவி இருப்போம், கையை கழுவுறோம், காலை கழுவுறோம். இந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே மர்மையில பிரகாசமா இருக்கு. இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க என்னுடைய சமுதாயம், இவர் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் கண்டு கொள்வாங்களாம். இப்படி நான் அடையாளம் காண்பேன். இந்த நேரத்தில் ஆனா பரத்துக்கும் அலல் ஹவுல், முதல்ல நான் தடாகத்தில் வந்து நிற்பேன் மஹ்ஷர்ல. இப்போது வெயில் தாங்க முடியல, இப்போது
கடுமையான வெயில். இந்த அதாவது இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மக்களும் சரி, உலகத்தில் உள்ள அந்த மக்களும் சரி, அவங்களுடைய அந்த நுகர்வினுடைய தேவையின் காரணத்தினால குளோபல் வார்மிங் என்று சொல்லி உலக வெப்பமாகி பனிமலைகள் எல்லாம் உருகுது என்று சொல்கின்றார். இன்னும் ஒரு 20 வருஷத்துல கங்கை நதியே இருக்காதுங்கிறான். கங்கை நதியே இருக்காது சொல்லுவாங்கல்ல. அதாவது மங்கையருக்கு சூதகம் ஏற்பட்டால் கங்கையில் போய் குளிப்பால், கங்கைக்கு சூதகம் ஏற்பட்டா எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த கங்கையே காணாம போகுங்கிறான். அந்த அளவிற்கு உலக வெப்பம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வெப்பத்தை நாம தாங்க முடியாது. மறுமையில உள்ள வெப்பம் மிக கடுமையானது. அந்த வெப்பத்துல தண்ணீர் நல்ல குளிர்ந்த பானம் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டு அந்த தடாகத்துல நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சிலரை பார்ப்பேன், அவர்களை நான் நன்கு தெரிந்திருக்கிறேன், அவர்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஒட்டகங்களை, அதாவது திருட்டு ஒட்டகங்களை எப்படி துரத்தி அடிப்பாங்களோ அது போன்று அவர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அப்போது நான் சொல்லுவேன், அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லும் போது எனக்கு சொல்லப்படும், இன்னகலா தத்ரீ மா ஹதது பஅதக், நீங்க இறந்த பிறகு இவர்கள் இந்த மார்க்கத்தில் புதுசு புதுசாக என்ன கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் பதில் சொல்றாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுஹகன் சுஹகன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை யார் மாற்றி அமைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சாபக்கேடு சாபக்கேடு என்று சொல்லிவிடுகின்றார்கள். ரசூலுல்லாவே சாபக்கேடு என்று சொல்லிவிட்டால் இவன் என்ன சொல்றான்? ரசூலுல்லாவுடைய ஷபாத்து கிடைக்குங்கிறான. ஷபாத்து கிடைக்காத மறுமையில இந்த லப்பமார்கள்லாம் தொப்பை உள்ள இந்த லப்பமார்கள்லாம் அங்க நிற்பாங்க. இவர்கள் எல்லாம் இழுத்து செல்லப்படுவார்கள், நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். நரகத்திற்கு அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள். அப்படி இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு அமலை இவர்கள் செய்தார்கள். அதுதான் அந்த கவலைப்பட்டு தான் இங்கு கூட்டத்தை போட்டு சொல்கின்றோம். இந்த கூட்டத்தை இங்கு போடுகின்றோம் என்றால் சனிக்கிழமை என்றுதான் நாங்கள் போட வேண்டும். இவங்கள உள்ள ஒவ்வொரு பேச்சாளருக்கும் வெளியூர்களில் புரோகிராம் இருப்பதன் காரணத்தினால வெள்ளிக்கிழமை வைப்போம் என்று வைக்கின்றோம். நோக்கம் என்ன? சத்தியம் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். இது போன்ற ஒரு வணக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடத்தப்படல. இப்போது நீங்க இது தெளிவா ஒரு உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இந்திய உள்ள ரிசர்வ் பேங்க் நமக்கு நோட்டு அடிச்சு தந்திருக்கு. 1000 ரூபாய் நோட்டு தந்திருக்குது, 500 ரூபாய் நோட்டையும் தந்திருக்குது, 100 ரூபாய் நோட்டையும் அடிச்சு தந்திருக்குது. இப்ப நாம அதை வச்சு போய் கடையில் போய் கொடுக்கிறோம், சாமான் தர்றான். இதே நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நினைச்சு இவன் என்ன அடிக்கிறது, நமக்கு சிவகாசில இருக்கு பிரிண்டிங் மிஷின், அங்க போய் கொடுத்தா அடிச்சு தந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு அத மாதிரியே காந்தி படத்தை தான் போட்டிருக்கீங்க. என்ன படம்? காந்தி படம். அத மாதிரி நம்பர் போடுறீங்க. அத மாதிரி அந்த நடுவுல உள்ள அந்த அசோக சின்னம் இதெல்லாம் போட்டுதான் அடிக்கிறீங்க. இதுட்டு நீங்களும் போய் கொடுங்க. அவன் கடைக்காரன் அல்லது பேங்க்காரன் பார்த்துட்டு, உட்காருங்க பாய், ஐயா நல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கெட்டா உள்ள 2 லட்சம் ரூபாய் தூக்கி போயிருக்கும், பேங்க்ல கொண்டு போய் இதை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க சார் உட்காருங்க அப்படிமா. இந்த பக்கம் போலீஸ்ல போன் பண்ணி கள்ள நோட்டு வைக்கும் ஆசாமி வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் விலங்கையோட வருவார், இழுத்துட்டு போவார். என்ன நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுலயே 100 ரூபா தான் போட்டிருக்கு, இதுலயே 100 ரூபா தான் போட்டிருக்கு, அதுலயும் காந்தி படம் போட்டிருக்கு, இதுலயும் காந்தி படம் போட்டிருக்கு. அப்ப என்ன அந்த பேங்க்காரன் நமக்கு போன் பண்ணி போலீஸை கூப்பிடுறான், என்ன விஷயம்? நீ அடிச்சதுக்கு அங்கீகாரம் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடிச்சிருக்குதுன்னா அது அங்கீகாரம் உள்ளது, அதுதான் செல்லுபடியாகும். அதனால வணக்கம் என்று சொன்னால், தாய்மார்கள் நீங்க வீட்டுல பொழுது ஓதுறீங்களே, வணக்கம் என்று சொன்னால் அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்புதல் வேணும். இல்லை என்றால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம காட்டி தராத இந்த ஒரு அமலை யார் செய்தாலும் சரிதான் அது தூக்கி எறியப்படும். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல பதிவான செய்தி. அப்போது நீங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த நேரத்துல, இந்த மௌலிது ஓதக்கூடிய நேரத்துல வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா பிரயோஜனமா இருக்கும்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, ரொம்ப நஷ்டத்துக்குரியவர்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன லல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா,
இவர்களுடைய வணக்கம் செயல்பாடு உலகத்திலே நாசமாகி போய்விட்டது, பாழாகி போய்விட்டது. அவர்கள் நாம நல்ல காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, உலாயிக ஹபிதத் அமாலுஹும், இவர்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாய் போய்விட்டது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, இவர்களுக்கு மறுமையில நாம நன்மையை நிற்பதற்கென்று ஒரு தராசு வைக்கிறோமே, அது கூட வைக்க மாட்டோம். இவனுக்கு அப்படியே நரகத்துல தூக்கி போடுறதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப என்ன, அப்ப இந்த அமல்கள் எல்லாம் நாம இந்த நேரத்துல உட்கார்ந்து செய்யறோமே, இதுக்கு அல்லாஹ்விடத்துல வேறு காரியத்தை செய்தாவது, ஏதாவது ஒரு தொழிலை செய்திருந்தால், ஒரு பாய் முடைந்திருந்தால், அல்லது ஒரு பாவம் ஆற்றி இருந்தால், அல்லது ஏதாவது யாருக்காவது படிச்சு கொடுத்திருந்தா, அல்லது ஒரு டைப் படிச்சிருந்தா, ஏதாவது அந்த வேலையில சேர்ந்தா அதுக்கு இப்படி கிடைச்சிருக்கும். இதுல உட்கார்ந்து 1 மணி நேரமா உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறான், என்ன கிடைக்குது? ஏதாவது நன்மை கிடைக்குதா? இப்படி நன்மை இல்லாத காரியத்தை நீங்கள் ஏன் செய்கின்றீர்கள்? செய்யறது மட்டுமல்லாம இது பிதஅத் என்ற அடிப்படையில் நரகத்தில் தூக்கி போடப்படுவார்கள். யார் இந்த அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள். அதனால ஒருபோதும் யாரும் இது மாதிரியான அமல்களை செய்யக்கூடாது. அதாவது மௌலிது ஸலவாத் அப்படிங்கறீங்கல்ல, ஸலவாத் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டாங்களே, மன் ஸல்லா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அந்த ஸலவாத்தினுடைய ஃபார்மட்டையும் நமக்கு தந்துட்டாங்க. இதுதான்பா ஸலவாத். ஏன்னா நீ கண்ட ஸலவாத்தையும் கொண்டு சேர்த்துருவாங்க. ஸலவாத் நாரியான்னு வச்சிருக்கான், நாரி போன ஸலவாத், நரக ஸலவாத். அந்த ஸலவாத் எப்படி ஓதுவான் தெரியுமா? உட்கார்ந்து 4444 அந்த மாதிரி காட்டினா தான் மக்கள்கிட்ட நல்லா சம்பாதிக்க முடியும். நாங்கெல்லாம் ஓதி இருக்கோம். நல்ல கொண்ட கடலை, நம்ம ஊர்ல சுண்டல் அப்படிம்பாங்க, அந்த சுண்டலை வச்சுக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மட் ஒன்று வச்சிருக்கான். அதை ஓதி அப்படியே ஒவ்வொரு சுண்டலா எடுத்து போடும். முடிச்ச பிறகு எல்லாரும் முடிஞ்ச பிறகு அப்போ ஓதி இருக்கோம். 5 ரூபா தருவான், பெரிய காசு. அவ்வளவு இடையில சாயா தண்ணீர் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். இன்றைக்கும் வேன்ல ஒரு குரூப் போயிட்டே இருக்கு ஸலவாத் நிறைய. நீங்க காலையில பார்த்தீங்களா இருக்கும், ஒரு வேன் ஒண்ணு புறப்படும், எல்லாம் வயசானவர்கள் எல்லாம் விசாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு கேசுகள். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேன்ல ஏறி அப்படி போய் ஸலவாத் நாரியா ஓதிட்டு வர்றாங்களா. அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குமா, இதை ஓதன உடனே இன்னும் கொஞ்சம் தரித்திரம் பிடிச்சிருவான் அவனுக்கு. அவ்வளவுதான். இப்படி இந்த ஸலவாத் நாரியா ஓதுறீங்களே, இது மார்க்கத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ்வே நமக்கு தொழுகையில சொல்லி தந்திருக்காங்களா, அந்த ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இதெல்லாம் நாங்க ஓதக்கூடாதுன்னு சொல்றோமா? வீட்டுல ஓதுங்க, பள்ளிவாசல்ல ஓதுங்க, எங்க நாள் ஓதுங்க. ஆனா இப்படி கூட்டம் போட்டு ஓதாது. போறோம் சார், அவங்க தனியா ஓதுங்க, தனியாக ஓதுங்க. இப்படி ஓதும் பொழுது அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. என்ன சொல்றாங்க? யார் என் மீது 10 தடவை யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் செய் என்று பிரார்த்திக்கின்றார்களோ, அல்லாஹ் அவருக்கு 10 தடவை, ஒரு தடவை முகமது அவர்களுக்கு அருள் செய் என்று பிரார்த்திக்கின்றார்களோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 தடவை அருள் செய்கின்றான். இவ்வளவு நன்மை. ஒரு மாம்பழத்தை இங்க வித்தா 1 ரூபாய், பாளையங்குடியில போய் வித்தா 10 ரூபாய் அப்படின்னா அங்கதானே ஓடுவோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கூலியை சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு அந்த ஸலவாத்தை ஓதுங்கன்னா, இவன் படிக்கிறான். என்ன பாட்டு அதுல வருது? அந்த கஃபாருல் கதாயா அந்த சத்தாருல் மசாவி, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் குறைகளை மறைக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளா என்ன? அந்த அவர்கள்ட்ட போய் யானை பைத்து எல்லா நிக்கா பைத்திலையும் ஒரு குரூப்பே இருக்கிறாங்க, சட்டி மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அந்த நிக்கா முடிஞ்ச உடனே யா நபி ஸலாம் அலைக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். இது ஓதாட்டா அவனுக்கு தூக்கம் வராது. இவன் இப்படி இந்த பாட்டுகளை படிக்கிறீங்களே, இதுல இந்த மாதிரியான தப்பான அர்த்தங்கள்லாம் வருது. இதை விட்டுட்டு நீங்க ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்திற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. இது குர்ஆன் சொல்லுது. வல்ல ரஹ்மான் திருக்குர்ஆன்ல நீங்க ஸலவாத் ஓதுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஸலவாத்தை ஏன் நீங்க ஓத மாட்டேங்கிறீங்க? அதையும் நீங்க மறுக்கிறீங்க. மௌலிது ஸலவாத், மௌலிது எங்க ஸலவாத்தா வருது? அவ்வளவு அதுல உள்ள குப்பைகளை சொல்வதற்கு நேரம் இல்ல. அவ்வளவு குப்பைகள் அந்த மௌலிதுல இடம் பெற்றிருக்குது. ரசூலுல்லாஹ்வே கடவுளாக ஆக்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸரா ஈஸா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய குமாரர் ஈசாவை கடவுளாக ஆக்கியது போன்று என்னை நீங்கள் கடவுளாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எச்சரிச்சு போயிட்டு இருக்காங்க, நான் உங்க கடவுளா தான் ஆக்குவேன் என்று சொல்லி கடவுளாக ஆக்கிட்டு இருக்கிறான். பாக்குறோமா? அப்ப இப்ப இது போன்று ரசூலுல்லாஹ்வே கடவுளாக ஆக்கக்கூடிய அந்த பாடல்களை அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்ல என்ன மட்டும்தான் கூப்பிடணும், தன்னை மட்டும்தான் அழைக்க சொல்லி இருக்கிறான். அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே
அழைத்து பிரார்த்தித்தால் இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது இணைவைப்புக்காக வேண்டி பள்ளிவாசல் கிடையாது. அந்த பள்ளிவாசல்கள்ல செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்று இருக்கின்றன, திக்ர்கள் என்று இருக்கின்றன. திக்ர்கள் என்றால் நாம என்ன செய்யறோம், நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்னப்பா அங்க ஹூ ஹூன்னு கிடக்குது அப்படின்னு, அத மாதிரியே திக்ர் செய்யறான். ஹூ 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 அப்படின்னு சத்தம் போட்டு ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கு தூ ஹக்கு, தூங்கிறது பாரிசி, ஹக்கு தூ ஹக்கு, ஹக்கு தூ ஹக்கு, அந்த தூ எடுத்துட்டு ஹக்கு யூ ஹக் அப்படின்னு போட, யூன்னா ஆங்கிலம், கொஞ்சம் மாத்து ஹக்கு நீயா ஹக்கு, ஹக்கு நீயா ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணாலும் படி. என்ன திக்ர் படிக்கிறீங்க? இது திக்ர் கிடையாது. திக்ர் என்றால் அல்லாஹ்வை நினைப்பது. இது மனசுக்குள்ள நினைக்கணும் அப்படிங்கறது குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. இந்த என்னென்ன திக்ர்கள் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. தொழுது பிறகு சுப்ஹானல்லாஹ் அப்படி 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை சொல்லு, அல்லாஹ் அக்பர் என்று 33 தடவை சொல்லு. திக்ர்கள், இப்படி திக்ர்கள் செய்வதற்காக வேண்டிதான் பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வை இப்படி திக்ர் செய்வதை விட்டுவிட்டு இந்த மௌலிதுகள் ஓதுறதெல்லாம் கூடாது. இத நாங்க சட்டப்பூர்வமா நீதிமன்றம் வரைக்கும் போய் சந்திப்போம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது நாங்க இந்த பள்ளிகள்ல தொழுவது இல்லைன்னா இதனால எங்களுடைய அந்த ஒப்புரவு என்று சொல்வார்களே, அந்த உறவு, பள்ளிவாசல் உள்ள அந்த தொடர்பு, இதெல்லாம் நாங்க விட்டுட்டு போயிட்டோம் நினைக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க நின்று தொழக்கூடிய அந்த இமாம்கள் சிறுக்கு வைக்கிறாங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க தனியா தொழுதுட்டு இருக்கிறோம். இத தவறாக விளங்கி கொண்டு இவன் போயிட்டானுவா, அதெல்லாம் போக மாட்டோம். அந்தந்த முஹல்லாவுல அல்லாஹ்வுடைய கிருபையினால கணிசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். பாப்பா அந்த பக்கம், மகன் இந்த பக்கம் இல்லையா? அந்த பக்கத்துல பிரச்சாரம் பண்றாங்களா, அந்த ஆலிம் சாக்கல்ல உள்ள பிள்ளைகளும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சத்திய கருத்துக்கள்ல ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல மேலப்பாளையத்திலேயே மீட்டிங் நடத்த முடியாத அளவிற்கு பெரிய முட்டுக்கட்டைகள் எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு இறைவனுடைய அருளால் திருவாக நாங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வளர்ந்திருக்கிறதா இல்லையா? சந்ததிகள் சேர்ந்திருக்கின்றார்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கின்றது. நாங்க இந்த மாதிரியான இந்த மௌலிது இது பள்ளிவாசல ஓதக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பாட்டுகள் அங்க ஓடக்கூடாது, ஓதவும் கூடாது, ஓடவும் கூடாது, இந்த கேசட்டை அங்க போடக்கூடாது. அப்ப அதனால இத நாங்க நிர்வாகிகளை சந்திச்சு முறையா சொல்றோம். இது போன்ற ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க எடுத்து சொல்லுவோம். நீதிமன்றம் தான் இதற்கு ஒரு வழி என்று சொன்னால் அதையும் போய் அணுகிறதுக்கு, நீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் தட்டுறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். எங்களுடைய பள்ளிவாசல்கள்ல வெளியில உள்ள ஆட்கள் இருந்து கொண்டு நாங்க இந்த கொள்கையில ஷிர்க்கு இணை வைக்கிறது என்பதற்காக வேண்டி வேறுபட்டு நிக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய பள்ளிவாசல்ங்கிறது எங்களுடைய சொத்து, அல்லாஹ் உடைய அந்த ஆலயம். இதை நாங்க விட்டுட்டு போவோம்னா அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம். நின்று சட்டப்பூர்வமாக போராடுவோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இப்படி ஓதுறதுக்கு அது தப்பு என்று சொல்கின்றோம். இத கவனத்தில் வைத்துக் கொண்டு அந்த பள்ளிவாசல்கள்ல என்னென்ன வணக்கங்கள் செய்யணுமோ அந்த வணக்கங்களை செய்யணும். நீங்க அந்த வணக்கங்களை செய்யறீங்களா பள்ளிவாசல்கள்ல? இன்றைக்கு பாருங்க, பெண்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பள்ளிவாசல்களுக்கு அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் தொழுதாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசல்ல தொழுதாங்க. இன்றைக்கு நீங்க புதுமண பள்ளியில எந்த ஒரு பெண்ணாவது என்னைக்காவது போய் தொழுது இருக்கீங்களா? கிடையாது. ஏன் தடுக்கப்பட்டது? நாம சேஷன் கேட்கிற மாதிரி நாம கேட்கிறோம். இது ஏன் நீ அமல்படுத்தல? 10 மணி வரைக்கும் தான் பேசணும் சொல்லி அமல்படுத்தினா அது மாதிரி நாங்க கேட்கிறோம்ல, சட்டத்துல இருக்குல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது இல்ல, இந்த பெண்களை பள்ளிவாசலில் வரவிடாமல் தடுத்தது யார்? ஏன் தடுத்தீங்க? என்ன அடிப்படையில் அந்த பெண்கள் தடுக்கப்பட்டார்கள்? பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள பெண் உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற நபி தோழியர், அவங்க இப்னு அப்பாஸ் மக்ரிப்ல ஒரு சூரா ஒன்று ஓதுறாங்க, வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயம். அந்த வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை கேட்டுட்டு சொல்றாங்க, லக்கத் தக்கர்தனி பிக்ராத்திக ஹாதிஹி சூரா, இந்த சூராவை ஓதி நீ எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை நினைவுபடுத்திட்ட. இன்னஹா லஆகிரு மா சமீது மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூரா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய வாழ்நாள்ல கடைசியாக ஓத கேட்ட சூரா
அதோட ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அதை நீ நினைவுபடுத்திட்டே அப்படின்னு சொல்றாங்களே. பெண்கள் அந்த மகரிபு நேரத்துல வந்து பள்ளிவாசல்ல தொலை போய் தானே மகரிபுல தான் இந்த சூறா ஓதுறாங்க, அந்த சூறாவை கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒன்னு ரெண்டு அல்ல, அதிகமான உதாரணங்களை எடுத்து காட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நிக்கிறாங்க. அப்படி தொழுகையில நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல தொழுது முடிச்சிட்டு, தொழுகையை முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லா அகூமு ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் நான் நிற்கிறேன், உரீது அன் உதவ்வில ஃபீஹா, அந்த தொழுகையை வந்து ரொம்ப நீட்டி நான் தொழணும் என்று நினைக்கின்றேன். ஃபஸ்மஉ புகா ஸபியி, பிள்ளை அழக்கூடிய சத்தம் கேட்கின்றது. யார் சொல்றாங்க பாருங்க, பிள்ளை அழக்கூடிய சத்தம் கேட்கின்றது. ஃபஅதஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி, என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி கொண்டு விடுகின்றேன். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய தாய் மனசு சங்கடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சுருக்கி விடுகிறேன். பார்த்தீங்களா? அப்ப என்ன, பிள்ளைகளோடு தாய்மார்கள் கைப்பிள்ளையோடு கை குழந்தையோடு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி எந்த பள்ளிவாசல், எங்களுடைய பள்ளிவாசலை தவிர்த்து வேற எந்த பள்ளிவாசலாவது இருக்குதா? நாங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம். எப்படி சேஷன் வந்து சட்டத்தை அமல்படுத்தினாரோ அது போன்ற ஹதீஸ்ல உள்ள அந்த சட்டத்தை நாங்க வந்து ஜும்மாவுக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மொட்டை மாடியின் சேர்த்து 8 தளம் இருக்கிறது. ஜும்மாவில் 10 மடங்கு. ஜும்மாவிலேயே எல்லா வக்துகளுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். கொஞ்சம் அதை அறிமுகப்படுத்தாம விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அந்த பள்ளிவாசல சில வேலைகள்லாம் இருக்குது, அதை முடித்த பிறகு பெண்களை 5 நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சது. இந்த மாதிரி இந்த பள்ளிவாசல்லையாவது பெண்கள் வர்றாங்களா? ஏன் தடுத்து நிறுத்தீங்க? யார் தடுக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க, உமருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ரொம்ப சூடாயிருவாங்களே, நீ எப்படிமா பள்ளிவாசலுக்கு வர்ற? ஒமா எம்னஹு அன் யன்ஹானி, அவர் எப்படி என்ன தடுக்க முடியும்? யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி சொல்றாங்க. எந்த அடிப்படையில? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுத்து விடாதீர்கள், தடை செய்யாதீர்கள், அப்படி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா மனைவி உட்பட சுபு நேரத்தில் வந்து தொழுறாங்களா? இப்படி எந்த பெண்ணாவது பள்ளிவாசல் வந்து தொழுறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? பாய்மார்களுக்கெல்லாம் பள்ளிவாசல், தாய்மார்களுக்கெல்லாம் தர்காக்கள். அப்படி போயிட்டாங்கல்ல, தர்காவில் போய் நிக்கிறாங்க. தர்காவில் போய் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த கபர்ல உள்ள ஒரு உயிர் உள்ளவர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஜெகத்குரு தெரு முனையில இருக்குது. இந்த ஜெகத்குரு இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ஜெகத்குரு உலகத்துல என்ன சாதிச்சாரு, என்ன போதிச்சாரு? ஒரு இளவும் இல்ல. அவர்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை செய்துட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி ஒவ்வொரு தர்காவை கட்டி வச்சிருக்காங்க. அங்கிருந்து வெளியில வந்தவுடனே இந்த பக்கம் போவன்று, அங்க பூமாலை, சந்தனம், அது பச்சை போர்வதான், மத்த போர்வை போர்த்தவே கூடாது. அவர் உள்ள இருந்து கிளம்பி வந்துருவார். என்னடா சோப்பு கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது, அதை எப்படி நீ போடலாம்? ஐயோ ராஸ்கல் கொஞ்சம் கிளம்பி பக்தனை பிடிச்சிருவார். அதனால என்ன செய்யறது கிடையாது, இவங்க வந்து சோப்பு அந்த கலர்லாம் போடுறது கிடையாது. என்னப்பா இது, இது எங்க இருக்குது? சிந்திச்சு பாருங்க. அப்ப பெண்கள் தர்காவுக்கு போனதுக்கு காரணமே அவங்க பள்ளிவாசலுடைய அந்த வாசல்கள் அவர்களுக்கு அடைக்கப்பட்டதுதான். இது மிகப்பெரிய ஒரு கொடுமை, மார்க்கத்தில் இல்லாதது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, சஃப்புகளிலேயே சிறந்தது ஆண்கள் முதல் வரிசையில் நிற்பது, அதுல கெட்டது அவங்க கடைசிக்கு போறது. சஃப்புகளிலேயே வந்து சிறந்தது பெண்கள் கடைசியில் நிக்கிறது, அதுல ரொம்ப கெட்டது அவங்க முன்னால் வந்து நிக்கிறது. முஸ்லிம்ல வருது. அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல நிற்கும் பொழுது ஆண்களாக நிற்க வேண்டும், அதற்கடுத்து சிறுவர்கள், அதற்கடுத்து யாரு நிக்கணும்? ஆண்கள், பெண்கள் நிற்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு வரிசை முறையை தந்திருக்கிறாங்களே. இந்த வரிசை முறையெல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசல் நம்ம பார்க்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்கிறதா? நாம இந்த விஷயத்துல என்ன கவனம் எடுத்திருக்கிறோம்? பெண்கள் பள்ளிவாசல் வருவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? பள்ளிவாசல்கள் கட்டப்படும் போதே பெண்களும் வர்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் கட்டலையே. எல்லா இடத்திலையும் பெண்களுக்குரிய அந்த வாய்ப்பே கொடுக்கப்படல. அவன் பெண்கள் பள்ளிவாசல வந்து ஜமாத்துல வந்து தேடுறதுக்கு, சேர்றதுக்கு, ஜமாத்துல உள்ள அந்த நன்மையை பெறுவதற்கு ஏன் தடைக்கல்லாக நிற்கிறீங்க? ஏன் குறுக்க வந்து நிற்கிறீங்க? அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். பிரச்சாரம் செய்யும் போது மாற்றம் ஏற்படும்.
அந்த காரியத்தை நீங்க பள்ளிவாசல்ல செய்யறது கிடையாது. அதனால பல செய்திகள் பள்ளிவாசல்ல பேசப்படக்கூடிய செய்திகள் பெண்கள்கிட்ட வந்து இவங்க சொல்றதும் கிடையாது. எங்க சொல்லுவாங்க, ஜும்மாங்கிறது சும்மா வாய் போச்சு, ஜும்மா மேடைங்கிறது என்ன ஆகி போச்சு, வால் மட்டும் வச்சிருப்பானோ, மொட்டை வால், அதுலயும் பெயிண்ட் அடிச்சு அத மோதினார் வந்து என்ன செய்வாரு, அவர் எங்க போய் மோதினார்னு தெரியல, அதை வந்து என்ன செய்வாங்க, தூக்கி கொடுப்பாங்க. அப்படி தூக்கி கொடுக்கும்போது பார்த்தா பதவி பிரமாணம் ஏற்பான அது கெட்டு போயிடும். அதை தூக்கி கொடுக்கும்போது அப்படியே வந்து அவர் வீரவாள், அவன் வந்து இவர் வந்து அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் தூங்கல, தூங்குறானா? சமுதாயமே இன்றைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அரபி, இந்த மூழுது ஓதி, அந்த மெட்டு ஓதி, பாட்டு பாடி, தாலாட்டு பாடி பழக்கப்பட்டதன் காரணத்தினால அவன் தூங்கிட்டு இருக்கிறான். கடைசி அது என்ன, பக்கத்துல மையவாடி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்குத இவனை மையத்தாக்கி, மையவாடியில இருந்து வரக்கூடிய அந்த காற்று இவன் உள்ளுக்குள்ள அப்படியே, அதுக்கு அடுத்து ஃபேன் காற்று, தென்றல் காற்று வேற, ஃபேன் காற்று வேற, மின் விசிறியில இருந்து வரக்கூடிய அந்த காற்று வேற, அப்படியே சொக்கியா. நைட்ல வர மூழ்கு இருப்பானோ, 12 மணிக்கு ராத்திரி படிச்சிருப்பானோ, என்ன விளங்க அவனுக்கு? அவன் பள்ளிவாசல்கள்ல பேசப்படக்கூடிய அந்த மார்க்க பிரச்சாரங்கள் அவனிடத்தில் வந்து சேராததன் காரணத்தினாலதான் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கான். வரதட்சணையை பற்றி இந்த ஆலிம்சாவாத அந்த பள்ளிவாசல்ல பேசுறாங்களா? இறைவனை திக்ரு செய்வது என்றால் இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி எழுப்பணும் இல்ல. இன்றைக்கு நாங்க உருவாக்கி வைத்த இந்த சமுதாயத்துல என்ன, வரதட்சணை வாங்காத திருமணம் கொடுத்து முடிக்கிறான். இந்த அளவிற்கு என்றால் தேடி வர்றான். இன்றைக்கு ஏரல்ல இருந்து ஒரு ஆள் வந்து சொல்றார், உங்கள பொண்ணு இருந்தா எனக்கு தாங்க, தேடி வர்றாங்களா? இவன் சொல்றான், நஜாத்காரன்னா யாரு அப்படின்னு. அவன் யாரு அப்படிங்கிறிய நீ? உன்னுடைய ஆட்கள்ல இருந்து நஜாத்துல போய் பெண் எடுக்க கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம், முடியுமா? வந்து நிக்கிறாங்களா வரிசையா, எனக்கு மாப்பிள்ள தாங்க, மாப்பிள்ள தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களா? ஏன் இங்கு வந்து திருமணம் முடித்தால் இவன் மகருக்கு என்று ஒரு தொகையை கொடுக்கிறான், அவனுடைய கழுத்துக்கு போடுறதுக்கு நகையும் கொடுக்கிறான், அதற்கடுத்து பிரசவ செலவு என்னென்ன வகைகள் இருக்கின்றதோ அத்தனையும் இவன் தான் பார்க்கிறான். அப்படி அவர்களை வந்து பக்குவப்படுத்திருக்கிறோம். அந்த ஏற்பாடு எப்படி ஏற்பட்டுச்சு? ஜும்மாவுல கடுமையாக திட்டுறோம். நீ வரதட்சணை வாங்கினால் ஆண்மகன் கிடையாது, நீ ஒரு பேடி, நீ ஒரு பெட்ட, உனக்கு வந்து மரியாதையே கிடையாது, நீ ஒரு நடக்கணும் என்றெல்லாம் திட்டும் போது எதற்குடா நம்ம அந்த வம்பு அப்படின்னு சொல்லி வீட்டுல பாப்பா அம்மா வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து கொண்டு இன்றைக்கு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இது சாதாரண ஒரு புரட்சியா? மேலப்பாளையத்துல மகத்தான ஒரு புரட்சி. இந்த புரட்சி ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட இந்த பிரச்சாரத்தை நம்ம சேர்க்கிறோம். அப்படி பள்ளிவாசலுடைய அந்த பிரச்சாரம் இருக்கிறது. இது மாதிரியான அந்த பிரச்சாரம் பெண்களுக்கும் போய் சேர்ந்தது என்றால் எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட பெரிய ஒரு மாற்றம் வருமல்ல. அந்த மாற்றத்திற்கு தடையாக இருக்கின்றீர்களே, இது எப்படி? அவன் பள்ளிவாசல்ல எதை அறிமுகப்படுத்தணுமோ, அமல்படுத்தணுமோ, செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்தாம விட்டு இந்த பூஜாரிமார்கள் அங்க கூட்டு வச்சு அங்க வந்து பூஜையும் புனஸ்காரமும் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது என்னதுங்க? இவன் ஒரு குரூப்பா வந்து கோரஸா வந்து உட்கார்றானோ, இது எங்க இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இது வணக்கமா? இது வழக்கம். இது புதுசாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம். இதையெல்லாம் ஏற்படுத்தாதீர்கள். இது மார்க்கத்தில் கிடையாது. பள்ளிவாசல அமல்படுத்த வேண்டிய அந்த காரியத்தை அமல்படுத்துங்க. அகிமிஸ் ஸலாத்தல் திக்ரி, தொழுகை என்ன நினைப்பதற்காக வேண்டி தொழுகையை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்றான். சிறந்த ஒரு வணக்கம் தொழுகை. அந்த தொழுகையை வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்போது ஜமாத்தோடு சேர்ந்து ஒருவர் வருகிறார். அவருடைய கடை என்று வருகின்ற பொழுது மாற்றி மாற்றி தான் வருவான். எல்லாரும் கடையை வந்து திறந்து போட்டு வர முடியுமா? திறந்து போட்டா இப்படி திறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு தூக்கி போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிலாம் திறந்து போட்டு வர முடியாது. அவன் அங்கிருந்து என்ன செய்வாங்க, நீங்க இந்த போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வருவாங்க. இப்படி அடுத்து வரக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு இரண்டாவது ஜமாத்தை தடுக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை! இது இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? அவனிடத்தில் இருந்து வகி வந்த ஆட்களா? எவ்வளவு திமிரு தெனாவட்டு உங்களுக்கு இருக்கும்? நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இந்த ஜமாத்து தொழுகையை, நீங்க இரண்டாவது ஜமாத்து தொழுகைய யாருடைய மார்க்கங்கிற பாட்டம் கூட்டனுடைய மார்க்கமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இரண்டாவது ஜமாத்து எல்லா பள்ளிவாசலும் நாங்க நடத்துவோம். நீ செய்யறதை செய்து பாரு.
மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது அதை நீ எப்படி தடுக்க முடியும்? ஏன் அயோக்கிய வேஷம் போடுறீங்க, நடிக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க, கபட நாடகம் ஏன் போடுறீங்க? நீங்க 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? 4 மதுஹபுகள்ல உள்ள இமாம் ஷாஃபி இமாம், நீங்க தான் ஷாஃபி இமாமை பின்பற்றீங்க. அந்த ஷாஃபி இமாம் சொல்றாரு, வகால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அரபி தெரிஞ்சவனா இருந்தா அங்க வா, லா பஅஸ பி தக்ராரில் ஜமாஅத்தி ஃபீ மஸ்ஜிதின் வாஹிதின், ஒரே பள்ளிவாசலில் மீண்டும் மீண்டும் திரும்ப ஜமாஅத் தொழுகை நடத்துவதில் தப்பு கிடையாது. யாரு சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எங்களுக்கு இமாம் ஷாஃபி கிடையாது, நாங்க ஷாஃபி மதுஹப்ல இருந்துதான் ஹதீஸுக்கு வந்தோம். நீங்க ஷாஃபி மதுஹப்னு சொல்றீங்களே, அந்த மதுஹப் அடிப்படையில் நீங்க நிக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, அழகான காரணம். இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஹனஃபி இமாமும் ஷாஃபி இமாம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல ஓரளவுக்கு ஷாஃபி இமாமுடைய அந்த சிந்தனை ஹதீஸுக்கு உட்பட்டே வரும். எல்லாமே ஹதீஸ் அடிப்படையில் ரொம்ப ஹதீஸுக்கு முரணா இருக்கிறது எதுனா ஹனஃபி மதுஹப் தான். ஷாஃபி மதுஹப்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட்டுவாங்க ஓரளவுக்கு, ஆனா இவங்க அதை மாத்தி விளங்கிட்டாங்க. இதுல ஹனஃபி மதுஹப் பார்த்தா இவங்க இங்க கொண்டு போயிடுவாங்க. எங்க இருக்கிறா இது? இதுல தொப்புள்ள கட்டுறதுக்கு சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸே கிடையாது. ஆனா ஷாஃபி இமாம் நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு ஹதீஸுக்கு ஒத்து வரும். அதனால அங்கே இருந்துட வேண்டியதான கேட்பாங்க. மாற்றமும் இருக்கிறது. அதனாலதான் என்ன செய்திருக்கோம், நாம அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறோம். புரிகிறதா? இப்ப அந்த ஷாஃபி இமாம் சொல்றாரு, லா பஅஸ பி தக்ராரில் ஜமாஅத்தி ஃபீ மஸ்ஜிதின் வாஹிதின், ஒரே ஒரு பள்ளிவாசல்ல திரும்ப திரும்ப ஒரு ஜமாத்தை தொழுவதற்கு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு காரணம் சொல்றாரு. லிஅன்ன ஜமீஅன் நாஸி ஃபில் மஸ்ஜித் ஸவாவுன், பள்ளிவாசல்ல எல்லா மக்களும் சமமானவர்கள். என்ன நச்சு நடிக்கிறாங்க பாருங்க. ஏனென்றால் ஒரு செட்டுக்கு முதல்ல ஜமாத்து கிடைச்சு போச்சு, 2வது ஒருத்தன் வர்றான், அவனுக்கு ஜமாத்து உரிமை இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசல்ல சமத்துவம் இல்லைன்னு ஆகி போயிடும். இந்த பேதமைய பள்ளிவாசல்ல தான் சமத்துவமே நிலவுது. இதை உடைக்கிறதுக்கு யாருப்பா நீங்க? உங்க அப்பன் பாட்டன் சுத்தா? இது யாருடைய மார்க்கம்? இது ஷாஃபி இமாம் சொல்றது பாருங்க. அடுத்து ஷாஃபி இமாம் சேர்த்தே சொல்றாங்க, இன்னமா இதுல ஏதோ ஒரு வாசகம் விடப்பட்டிருக்கு, கருத்து இதுதான், இன்னமா இகாமத்தி ஸலாத்தி பில் ஜமாத், பள்ளிவாசல் என்பதே ஜமாத்தோடு தொழுவதற்கு தான். என்ன அழகான காரணத்தை சொல்றாங்க. அதனால வீட்டுல தொழுவதற்கும் பள்ளிவாசல்ல தொழுவதற்கும் 27 நன்மை வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இந்த நன்மை 2வது ஜமாத்துக்கு இந்த அளவுக்கு கிடைக்காதுனாலும் ஓரளவுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமதியில இடம் பெறுது. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் வர்றார், அவர் மட்டும் தனியா தொழுவதற்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹல் யத்தஜரு, இவரோடு அலா ஹாதா, உங்கள யாராவது இவரோடு சேர்ந்து நன்மையை பெறுறதுக்கு இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. உடனே ஒருவர் எழுந்திருச்சு, தொழுதவர், அவரோடு சேர்ந்து நான் தொழுகிறேன். அப்ப ஜமாத் 2 பேராக நின்று தொழுகிறதுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே. 2வது ஜமாத்து, அப்ப நீங்க குர்ஆன் தான் இங்க ஒரு தடவை ஒரு கட்டத்துல சந்தர சூட்டு சரியத்துல கை வச்சாருன்னு சொல்லி பெருசா பொங்கி எழுந்தீர்கள். எப்பா தாங்க முடியும், ஊரே சந்தர சூட்டு கையில வச்ச சரியத்துல கை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்களா? இப்போ இங்கு உள்ள ஆட்கள் எல்லாம் சந்தர சூட்டா மாறி போயிருக்கிறீங்களா? என்ன அடிப்படையில்? பள்ளிவாசல் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் என்று உள்ளவர்கள் மர்மையில அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். தூக்கி நரகத்தில் வீசிடுவான். ஏன் தெரியுமா? ஒமன் அظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه, அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வுடைய திக்ரை ஒருவன் செய்வதற்கு தடை விதிக்கிறானா, அவனை விட கொடுமைக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். உலாயிக்க மாகான அலகும் எதுகுலூஹா இல்லா காயிஃபீன், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் என்றால், இவங்க அந்த பள்ளிவாசல்ல இனிமேல் நுழைவார்கள் என்றால் பயந்தவர்களாக தான் நுழைவார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க மாகான அலகும் எதுகுலூஹா இல்லா காயிஃபீன் லஹும் ஃபித் துன்யா கிஸியுன் வ லஹும் ஃபில் ஆகிரத்தி அஸாபுன் அலீம். இந்த உலகத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கின்றது, இழிவு இருக்கின்றது, இழிவை சந்திப்பார்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்களும் நம்பியிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது என்று நீங்களும் நம்பியிருக்கின்றீர்கள். உலகம் அதாவது மறுமையில கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்கின்றார். இப்படி தடுக்கிறீங்களா? 2வது ஜமாத்து கூடாது அப்படிங்கிறீங்களா? பள்ளி வாசல்ல 2வது ஜமாத்தை நடத்துறீங்க, இந்த லெவ்வ கூட்டத்தை அங்க உழிச்சிட்டு பாட்டு பிடிக்க வச்சிருக்கீங்க. எங்க இருக்கு? லெப்பமார்கள் கிளம்பி வந்தாராங்க, பாட்டு இதை அனுமதிக்கிறீங்க. சட்டப்பூர்வமாக மார்க்கத்தில் உள்ளது, ரசூலுல்லாஹ் அனுமதிச்சது, பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னது, ஆதரவு ஊட்டியது, நன்மை என்று சொன்னது, அதை தடுக்கிறீங்க.
இந்த தீமையை, நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த மூழுத, இந்த குப்பைய, இந்த கழிவுகிட்ட சரக்கை பள்ளிவாசல்ல ஓதுறதுக்கு அனுமதிக்கிறீங்க? எந்த அடிப்படையில் நியாயம்? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? சிந்திச்சு பாருங்க. ஜமாத்தோடு ஒருத்தன் தொழுகிறது விரும்புறான் அப்படின்னு சொன்னா அது எப்படி நீ தடுக்க முடியும்? தடுக்கிறதுக்கு என்ன ரைட் இருக்குது? நீங்க சொல்லக்கூடிய, நீங்க மதிக்கக்கூடிய, நீங்க போற்றக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல் நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று. அந்த மதுஹப்ல உள்ள இமாம் இப்படி சொல்றாரு. அதுல அவர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு கியாசுல் மசாஜித் அலா கவாரி துருக் ஃபஇன்னஹு லா பாஸ பி தக்ரீல் ஜமாஅத்தி ஃபிஹா. இந்த சாலை ஓரங்கள்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பள்ளிவாசல் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பள்ளிவாசலையும் இரண்டாவது ஜமாஅத் சொல்றதுல தப்பு கிடையாது. இவ்வளவு விளக்கமா மபுசூத் அப்படிங்கிற ஒரு நூல்ல 399 முதல் பாகத்துல 399வது பக்கத்துல இமாம் ஷாஃபி சொல்றாங்களே, அந்த ஷாஃபி மதிக்கிறேன்னு சொல்றீங்களே, இது வேஷம் தானே? இது நாடகம் தானே? இது மக்களை எப்படி நீங்க ஏமாத்துறீங்க? தாய்மார்களே, இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இமாம் ஷாஃபி அவர்கள், நமக்கு ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் இமாம் ஷாஃபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொல்லியும் ஷாஃபி மதுஹபில் உள்ளவர்கள் அதை பேணுவது கிடையாது. அவ ஜமாத்து தொழுகை அப்படிங்கிறது இருக்க, அது ஒவ்வொரு ஆளுடைய உரிமை. ஷாஃபி இமாம் அழகா சொல்றாங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஜமாத்து கிடைச்சி இன்னொரு ஆளுக்கு கடையில் உள்ள வேலையா இருந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு வேற பணிகள் இருக்கும், அல்லது பள்ளிவாசலுக்கு வந்திருப்பான், புறப்பட்டு வந்திருக்கும் போது வயிற்ற கலக்கி இருக்கும். பெரும்பாலும் வந்து ஷைத்தான் அப்பதான் வந்து நிச்சயமா கிளம்பி வரும்பொழுதுதான் காத்தா பிரிக்கும். அது வரைக்குமே ஒண்ணுமே இருக்காது. ஒது செய்யறதுக்கு ஹவுஸ்ல உட்கார்ந்துருப்பான், டமார் சத்தம் கேட்டுக்கிட்டு கிடக்கும். காரணம் வந்து என்ன, அப்படி ஒது செய்யும் போதுதான் ஷைத்தான் வருவான். இது உள்ளதான் ரசூலுல்லாவே நமக்கு அந்த ஷைத்தான் வந்து அப்படிலாம் வந்து குறுக்கிடுவாங்கிற அடிப்படையில தொழுகையில வந்து நிற்பான். நம்ம எப்படியாவது இவன் பள்ளிவாசல உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கங்கணம் கட்டி நிற்பான், பள்ளிவாசல் போயிடும். அப்படின்னா இப்படிப்பட்ட சோதனை கொஞ்சம் சடான்னு டாய்லெட் போயிருப்பான், போயிட்டு வரதுக்குள்ள இங்க வந்து என்ன ஜமாத்து முடிஞ்சு போயிடும். இப்ப இவனுக்கு ரெண்டாவது ஜமாத்து கிடையாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இயற்கை தேவைகள் விவரத்தை போயிருக்கிறான். இப்ப மார்க்கம் கொடுத்த அந்த உரிமையை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எப்படி தடுக்க முடியும்? அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியுமா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை தடுத்துட்டு சொர்க்கத்துக்குள்ள சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியுமா? இதையெல்லாம் நினைத்து பாருங்கள். அவன் பள்ளிவாசல்கள்ல என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதை செய்ய தவறிவிட்டீர்கள். எது வந்து கூடாதோ, எது நரகத்திற்கு கொண்டு போகுமோ, எது இறைவனுடைய நிந்தனையை, இறைவனுடைய தண்டனையை, இறைவனுடைய சாபத்தை, இறைவனுடைய கோபத்தை, மார்க்கத்தில் பாவத்தை கொண்டு சேர்க்குமோ அதை நீங்க வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரியான இந்த காரியங்களை எல்லாம் விட்டு எது நமக்கு மார்க்கம் சொல்லுகின்றதோ அந்த காரியத்தை செயல்படுத்துங்கள். அதுலதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். நாங்கள் உங்களுக்கு மத்தியில இந்த கருத்தை வந்து 86 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்துல மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றம் இறைவனுடைய அருளால் ஒட்டுமொத்த மேலப்பாளத்தையும் அது வந்து சேரும். உளவு கரிகள் காபிரும், வெறுக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரிதான், மறுக்கக்கூடியவர்கள் மறுத்தாலும் சரிதான், உளவு கரிகள் முஷ்ரிக்கும், இணை வைக்கக்கூடியவர்கள் அதை வந்து வெறுத்தாலும் சரிதான், இது நிறைவேறிய திரும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று கூறி மார்க்கத்தை முழுமையான அடிப்படையில் நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள்ல அவன் என்ன சொல்லியிருக்கின்றான், அவனுடைய தூதர் என்ன காட்டிருக்காங்களோ அதை செயல்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஆகிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.